அப்துல் கலாம் வந்து இஸ்ரேலுக்கு சென்று ரடார் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் அப்துல் கலாம். அப்போ அது கொண்டு வருவதற்கு அமெரிக்காவின் கண்களில் மண்ணை தூவி தான் போனார். ஒரு 4-5 ஃப்ளைட்டு மாறி எங்கே போகிறாருன்னு தெரியாமல் போய் இஸ்ரேலில் போய் ஏன்னா ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கான் சிஐ. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம பாலஸ்தீனத்தின் பக்கம் நம்ம ஆதரவாக இருந்தோம். சிவிலைசேஷன் ஹெரிட்டேஜ் பாலஸ்தீனமும் இந்தியாவும் அந்த அளவிற்கு ஒரு நட்பு நாடுகளாக பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளுக்காக இந்தியா ஆதரவு கொடுத்திருக்கிறது. இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஜெனோசைடு, பாலஸ்தீன ஜெனோசைடை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நம்ம நின்றுருக்கோம். ஹிஸ்டாரிக்கலாக வந்து we have been supporting Palestine for that. மோடியை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன் அவார்டு வாங்கியிருக்காரு, இஸ்ரேலுக்கும் இப்போ அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ போய் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு, அது வரவேற்கத்தக்கது. இப்போ மோடி அவர்கள் பேசியிருக்குது. இந்திய பிரதமர் வந்து இந்திய பாராளுமன்றத்திலாம் பேச மாட்டாரு, கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, ஓடுறாரு. ஆனால் அட்லீஸ்ட் இஸ்ரேலில் போய் அது பேசுகிறாரு. இந்தியா இஸ்ரேல் டைஸ் வந்து ரொம்ப நீண்ட கால தொடர்புடையது. இப்போ மோடி வந்ததுனால, அதானி வந்ததுனால மட்டும் கிடையாது. அதானி அதை பயன்படுத்திக்கிட்டாரு, அதை யூஸ் பண்ணி தனது பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மோடியை பயன்படுத்திக்கிட்டார். அவ்வளோதான். அப்படி தான் நம்ம நினைக்கணும் மோடியை. அதானிக்காகத்தான் மோடி போனார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பார்லிமெண்ட் எல்லா பார்லிமெண்ட்லேயும் போய் பேச தான் செய்கிறாரு. அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஓகே, அதனால் வரக்கூடிய நன்மை என்ன, அதனால் வரக்கூடிய தீமை என்ன, அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் என்ன, இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்டு, இஸ்ரேலுக்கு என்ன பெனிஃபிட்டு, அதனால் வரக்கூடிய தீமை என்ன? இவர்களுக்கு பேசுகிறது பேசிட்டு போகலாம், என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். இப்போ மோடி ட்ரம்ப் பேசினாருன்னா அதனால் வந்து டாரிஃபு பயம் வருது, போர் பயம் வருது, பிரசிடெண்ட்டே தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவார், இந்த பயமெல்லாம் வருது. மோடி பேசுனா என்ன பயம் வரும்? நீங்கள் இஸ்ரோலோடையும் பேசிக்குவீங்க, ஈரானோடையும் பேசிக்குவீங்க, பாலஸ்தீனத்தையும் ஆதரிப்பீங்க, இங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து, ஓகே. ஆனால் அமெரிக்காட்ட பேசும்போது மட்டும் மொத்தமாக அடிமையாகிடுவீங்க அமெரிக்காவை. சார் வணக்கம். வணக்கம்ப்பா. சார், இந்த இந்திய திருநாட்டினுடைய பிரதமர்களிலேயே முதல் பிரதமராக நம்முடைய பிரதமர் மாண்புமிகு திரு மோடிஜி அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேலுக்கு பயணம் செஞ்சார் 9 வருடங்களுக்கு முன்னதாக. அப்போது நம்ம பார்த்தோம், ஏன் இஸ்ரேலிடம் இவ்வளவு நெருக்கம் காட்டுகிறார் பிரதமர் என்ற ஒரு கேள்வியெல்லாம் அப்போதே எழ துவங்கியது. 9 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இஸ்ரேல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதல் இந்திய பிரதமர் இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்திருக்கிறார் என்ற பெருமையும் நம்முடைய மோடிஜி அவர்களுக்கே சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய பிரதமர் தான் பாலஸ்தீனுடைய உயரிய விருதையும் இஸ்ரேலினுடைய உயரிய விருதையும் வந்து பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் இருக்கு. இஸ்ரேலினுடைய பயணம் எப்படி பார்க்கிறது? இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் ஒரு நொட்டோரியஸ் கண்ட்ரியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னால் ஒரு ஜெனோசைடு செய்யுது, அது ஒரு மிடில் ஈஸ்ட்டுக்கு எப்போவுமே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துறது இஸ்ரேல் தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் உண்டு. அந்த இஸ்ரேலோடு அதிகம் இணக்கம் காட்டுவதற்கான காரணம் என்ன? அதாவது 1950 இந்தியா வந்து இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணுச்சு, 1950. ஆனால் ஃபஸ்ட்டு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 1992 நரசிம்மராவ் அவர் வந்த பிறகு தான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சது. அப்போ ஆனால் அப்போயே நம்மளுக்கு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ஆரம்பித்தாச்சு. ரடார் அப்துல் கலாம் வந்து இஸ்ரேலுக்கு சென்று ரடார் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் அப்துல் கலாம். அப்போ அது கொண்டு வருவதற்கு அமெரிக்காவின் கண்களில் மண்ணை தூவி தான் போனார். ஒரு 4-5 ஃப்ளைட்டு மாறி எங்கே போகிறாருன்னு தெரியாமல் போய் இஸ்ரேலில் போய் ஏன்னா ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கான் சிஐ. ஓகே. அப்போ அதெல்லாம் பண்ணி நம்மளுக்குன்னு வந்து ரடார் டெக்னாலஜியை வந்து நம்ம பெங்களூரில் ஒரு
200 கிலோமீட்டர் உள்ளே போகணும், காட்டுக்குள்ளே இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அங்கே அப்துல் கலாம் என்னை கூட்டு போனார். அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ரடார் சென்டர் அங்கே இருக்குது. ஓகே. அந்த சென்டரில் இருந்து 5000 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்தியாவை நோக்கி எந்த ஏவுகணை வந்தாலும் அதை ட்ராக் பண்ணி அடிக்கிறதுக்குரிய ஒரு சிஸ்டத்தை வந்து ஜாயின்ட் வெஞ்சர் டெவலப்மெண்ட்டில் கொண்டு வந்தவர் அப்துல் கலாம். நான் போய் அதை பார்த்துருக்கேன், அங்கே போய் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த டெக்னாலஜி, அந்த சென்டரை, ரடார் சென்டரை கூட்டு போய் காமிச்சிருக்காரு என்னைய, நான் போய் பார்த்துருக்கேன். இது வந்து இந்த தொடர்பு நமக்கு ரொம்ப நாளாக இருக்குது இஸ்ரேலோட. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம பாலஸ்தீனத்தின் பக்கம் நம்ம ஆதரவாக இருந்திருக்கோம். சிவிலைசேஷன் ஹெரிட்டேஜ் பாலஸ்தீனமும் இந்தியாவும் அந்த அளவிற்கு ஒரு நட்பு நாடுகளாக பாலஸ்தீனத்துடைய உரிமைகளுக்காக இந்தியா ஆதரவு கொடுத்துருக்கிறது. ஈரானோடையும் நம்ம வந்து கல்ச்சரல் சிவிலைசேஷனல் டைப் நம்மகிட்ட இருக்குது, ஈரானோடையும் சேர்த்து. இஸ்ரேலை 1948 பிறகு 50 ரெகக்னைஸ் பண்ண பிறகு 1992 வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு நமக்கு அதுக்கு முன்னால் இருந்தே வந்து மிலிட்ரி டைப்பு, டிஃபென்ஸ் டெக்னாலஜி டைப்பு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு, பேரக் 8 மிசைல், பேரக் 8 மிசைல் அவங்ககிட்ட தான் நம்ம, பேரக் 8 மிசைல், அப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி, சர்வைலன்ஸ் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் டெக்னாலஜி, ஐடி, இது எல்லாத்துலேயுமே வந்து இஸ்ரேலோட பைலேட்டரல் ரிலேஷன்ஸு இந்தியாவுக்கு இருக்குது. அரௌண்ட் $10 பில்லியன் நம்ம பண்ணுறோம். ஓகே. இஸ்ரேலோட பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இஸ்ரேலோட இருக்கக்கூடிய பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பு இது வந்து நாட்டுக்குமான தொடர்பு அது. ஸோ டிஃபென்ஸில் சர்வைலன்ஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் ரடார் டெக்னாலஜியாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை மிசைல் டெக்னாலஜி, மிசைல் எக்யூப்மெண்ட்ஸு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, இத்தனையும் இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கோஆப்ரேஷன் வித் இஸ்ரேல் வந்து இட்ஸ் அ பைலேட்டரல் கோஆப்ரேஷன். அது மோடி வந்த பிறகு அது கொஞ்சம் வலிமையாக உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து 2017 அப்புறம் கிட்டத்தட்ட வந்து மோடி வந்த பிறகு இந்த ஏரியாக்கள்லாம் வந்து இந்த தொடர்புகள் அதிகமாக ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து நம்ம பாகிஸ்தான், சைனாவுடைய டென்ஷனுக்காக இஸ்ரேலுடைய டெக்னாலஜி டைப் இந்தியாவுக்கு தேவைப்பட்டது. அதனால் வந்து நம்ம இஸ்ரேலோட நம்ம தொடர்பு வைத்திருக்கோம். ஆனால் அதுக்காக இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஜினோசைடு, பாலஸ்தீன ஜினோசைடை நம்ம ஆதரிக்கலை. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நம்ம நின்றுருக்கோம். ஹிஸ்டாரிக்கலாக வந்து வி ஹவ் பீன் சப்போர்ட்டிங் பாலஸ்தீன் ஃபார் தட். மோடியை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன் அவார்டு வாங்கியிருக்காரு, இஸ்ரேலுக்கும் இப்போ அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ போய் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு, அது வரவேற்கத்தக்கது. இப்போ மோடி அவர்கள் பேசியிருக்குது. இந்திய பிரதமர் வந்து இந்திய பாராளுமன்றத்திலாம் பேச மாட்டாரு, கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, ஓடுறாரு. ஆனால் அட்லீஸ்ட் இஸ்ரேலில் போய் அது பேசுகிறாரு அப்படின்னு நம்ம வந்து பாராட்டணும். அதை உண்மையிலே வந்து ஒரு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா வந்து நான் அலைன்மெண்ட்டு ஃபாரின் பாலிசியில் இருந்து மல்டி மோடல் அலைன்மெண்ட் ஃபாரின் பாலிசிக்கு மாறிட்டார் திரு மோடி. அப்போ அதில் வந்து என்ன அப்படின்னா மல்டி மோடல் ஃபாரின் பாலிசி, ஒன்று வந்து டிஃபென்ஸ் செக்டார், ஓகே, இன்னொன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று ஐடி, இன்னொன்று வந்து போர்ட். அங்கே வந்து அதானியினுடைய போர்ட் அங்கே ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அங்கே இப்போ பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அதில். இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை தாண்டி பார்டர் செக்யூரிட்டி டெக்னாலஜி, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இதில் வந்து ட்ரிப் இரிகேஷன், வாட்டர் ரீசைக்கிளிங், டெசர்ட் ஃபார்மிங், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், இதிலெல்லாம் வந்து நம்மளுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட 30 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இஸ்ரேல் இந்தோ இஸ்ரேல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 30 இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, எங்கே நம்ம ரெட்டியார் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இந்தோ இஸ்ரேல் டெக்னாலஜி, பாலி ஹவுஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஃபார்மிங்காக.
ஸோ இதெல்லாம் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இந்த எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் வந்து நம்ம வந்து இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதை தாண்டி பயோலேட்ரல் ட்ரேடு பிஸ்னஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா என்ன செக்டார்? டைமண்ட் எக்ஸ்போர்ட்டு, கெமிக்கல், ஐடி, டிஃபென்ஸ் டெக்னாலஜி, ஸ்டார்ட் அப் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இதில் எல்லாம் வந்து இருக்குது. இந்தியன் கம்பெனி லைக் அதானி குரூப்பு, ரிலையன்ஸு, இவங்களுக்கும் குளோபல் ஆப்ரேஷன் அங்கே இருக்குது. இன்க்ளூடிங் இஸ்ரேல். அதானி அக்வயர்டு ஹைஃபா போர்ட் இன் பார்ட்னர்ஷிப். ஹைஃபா போர்ட்னு இன் பார்ட்னர்ஷிப் வச்சு அதானியுடைய போர்ட் அங்கே இருக்குது. அப்போ இது எல்லாமே லாங் இந்த இந்தியா இஸ்ரேல் டைஸ் வந்து ரொம்ப நீண்ட கால தொடர்புடையது. இப்போ மோடி வந்ததுனால அதானி வந்ததுனால மட்டும் கிடையாது. அதானி அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அதை யூஸ் பண்ணி தனது பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மோடியை பயன்படுத்திக்கிட்டார். அவ்வளோதான். அப்படி தான் நம்ம நினைக்கணும் மோடிய. அதானிக்காகத்தான் மோடி போனார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் இது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் டைஸ் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் டிப்ளமேட்டிக் பொசிஷனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் அண்டு டிஃபென்ஸ் பார்ட்னர் இஸ்ரேல். ஈரானை, பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் டிப்ளமேட்டிக் சப்போர்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் பாலஸ்தீனத்துக்கு. கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி டிபெண்டன்ஸ். கல்ஃப் கண்ட்ரி தான் நம்ம எனர்ஜிக்கு நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஈரான் கூட நம்மளுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட்டு, கேஸ் எக்ஸ்போர்ட் இருந்தால் கூட அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸுக்கு பயந்துக்கிட்டு ஈரானுடைய ஆயில் இம்போர்ட்டை நம்ம இந்தியா இம்போர்ட் பண்ணுறத ஆயில் ஈரான்லேருந்து குறைச்சிக்கிட்டோம். இப்போ ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே. அப்போ ரெடியூஸ் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் சவுதி அரேபியாவிலையும் நம்ம வந்து வி ஆர் இம்போர்ட்டிங் ஆயில் ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் சவுதி அரேபியா. இப்போ என்னது, வெனிசுலாவிலையும் அமெரிக்காவிலையும் இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் தள்ளப்பட்டிருக்கோம். ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை குறைக்க வேண்டியது இருக்குது. ஈரான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது, அதை குறைக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மோடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் மல்டி மோடல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு ஒழிய நான் அலைன்டு ரிலேஷன்ஷிப் இல்லை. எந்த பக்கமும் சேராமல் இவங்களுக்கு சப்போர்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டு. ஓகே. இண்டிபெண்ட் பயோலேட்ரல் ரிலேஷன்ஸை பொறுத்து அந்தந்த ட்ரேடு, வர்த்தகம், பிஸ்னஸ்ஸு இதோட பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் வீல் ஸ்டில் மெயின்டைன் இண்டிபெண்டன்ஸ், ஃபாரின் பாலிசி இண்டிபெண்டன்ஸ். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்லையும் இந்தியா ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டு எடுக்கல, நியூட்ரலாக தான் இருந்தோம். பேச்சுவார்த்தையில் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் தான் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தோம் நம்முடைய ரூபாயை கொடுத்து. அப்போ அது நம்ம வெளிப்படையாக சொல்லாட்டாலையும் கூட ரஷ்யா பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே இந்தியாவுடைய அந்த வர்த்தக ரீதியிலான உடன்பாடு வந்து அதை உணர்த்துச்சு. இப்போ ஈரான் இஸ்ரேல் ஒரு போர் பதற்றமான ஒரு சூழ்நிலையும் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் நம்மளுடைய பிரதமர் அங்கே போறாரு. இப்போ இந்த சமயத்தில் அவர் போய் அங்கே உரை நிறுத்துறாரு அப்படின்னா வளைகுடா நாடுகள்லையும் நமக்கு ஒரு நட்புறவு நாடுகள்லாம் இருக்கிறாங்க. சவுதி போன்ற நாடுகளும் இருக்காங்க. வளைகுடா நாடுகளுக்கும் சரி, சர்வதேச நாடுகளுக்கும் சரி, இதன் மூலியமாக இந்தியா மற்றும் பிரதமர் மோடிஜி சொல்லக்கூடிய செய்தியா என்ன நம்ம பார்க்க வேண்டியது? அவ்வளோ தூரம் சிக்னிஃபிகன்ஸாக பார்க்க மாட்டேன். மோடி உரை நிகழ்த்துவது வந்து என்ன அமெரிக்கா ட்ரம்ப் உரை நிகழ்த்துவது மாதிரியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன சார், இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் அட் அட்ரஸிங் தி பார்லிமெண்ட். எல்லா பார்லிமெண்ட்லேயும் போய் பேச தான் செய்கிறாரு. அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஓகே. அதனால் வரக்கூடிய நன்மை என்ன? அதனால் வரக்கூடிய தீமை என்ன? அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் என்ன? இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்டு, இஸ்ரேலுக்கு என்ன பெனிஃபிட்டு? அதனால் வரக்கூடிய தீமை என்ன? இவர்களுக்கு பேசுகிறது பேசிட்டு போகலாம், என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். இப்போ மோடி இது ட்ரம்ப் பேசினாருன்னா அதனால் வந்து டாரிஃபு பயம் வருது, போர் பயம் வருது, பிரசிடெண்ட்டே தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவார், இந்த பயமெல்லாம் வருது. மோடி பேசுனா என்ன பயம் வரும்? மேக்ஸிமம் போனால் வர்த்தகம், ட்ரேடு, பிஸ்னஸ்ஸு, வேறு என்ன இருக்குது? ஓகே. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குவாங்க அதிகமாக, சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குவாங்க, பார்டர் செக்யூரிட்டி வாங்குவாங்க, ஈவஸ் டிராப்பிங் ஒட்டு கேட்குற கருவியை வாங்குவாங்க, சாஃப்ட்வேரை வாங்குவாங்க. ஓ, வேற என்ன? பெகாசஸ் கூட அந்த பெகாசஸ், ஆமாம் ஆமாம், இஸ்ரேல்லேருந்து இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓ, அப்போ தன் அரசியலுக்காகவும் தன் பிஸ்னஸுக்காகவும் தன் நாட்டினுடைய ட்ரேடுக்காகவும் இஸ்ரேலோட
குட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு மோடி. இது தவறு ஒன்றும் இல்லை. ம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படி எந்த கண்ட்ரிக்கு அட்வான்டேஜ்ன்றதை பொறுத்து தான் இருக்குது. ம். நீங்கள் இஸ்ரோலோடையும் பேசிக்குவீங்க, ஈரானோடையும் பேசிக்குவீங்க, பாலஸ்தீனத்தையும் ஆதரிப்பீங்க. இங்கிட்டு ஒரு குத்து, இங்கிட்டு ஒரு குத்து. ம். ம். ஓகே. ஆனால் அமெரிக்காட்ட பேசும்போது மட்டும் மொத்தமாக அடிமையாயிருவீங்க. அமெரிக்காவோட போய் ரஷ்யாட்ட ஆயில் வாங்காதீங்க அப்படின்னா ஆயில் வாங்க மாட்டீங்க, ஈரான்ட்ட ஆயில் வாங்காதீங்கன்னா ஆயில் வாங்க மாட்டீங்க. அப்போ அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கையெழுத்து போட்டு வருவீங்க. அப்போ எப்படி இருக்கும் ம். சொல்லுங்கள். இப்போ இந்த நிலையற்ற தன்மை இருக்குல்ல சார், நான் பாலஸ்தீனையும் ஆதரிப்பேன், அதே போல் இஸ்ரேல்கிட்ட நான் வர்த்தகமும் வச்சுப்பேன், ஈரான்ட்டையும் நான் வந்து பகச்சிக்க மாட்டேன், அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு சரியான போக்கு தானே? இந்தியா வந்து வேர்ல்டு வாரில் கூட நான் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டில் தான் நம்ம இருந்திருக்கிறோம். பட் ஆனால் ஒரு டிப்ளமேட்டிக்காக இது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆஸ் யூ ஆர் நாட் கன்சிடர் எஸ் எ சீரியஸ் பிளேயர், அவ்வளோதான். ஓகே. யூ ஆர் நாட் கன்சிடர் எஸ் சீரியஸ் பிளேயர், யூ ஆர் நாட் கன்சிடர் எஸ் எ பிளேயர் டு ரெக்கன் வித், யூ ஆர் நாட் கன்சிடர் எஸ் எ எக்கனாமிக் பிளேயர் டு ரெக்கன் வித், யூ ஆர் நாட் கன்சிடர் எஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர் டு ரெக்கன் வித். ஓகே. யூ ஆர் நாட் கன்சிடர் எஸ் எ எக்கனாமிக் சூப்பர் பவர் டு ரெக்கன் வித். அப்படிங்கும்போது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, எங்கே வேணாலும் பேசிக்கிங்க, எங்கே வேணாலும் வீட்டு வச்சுக்கிங்க, எதை வேணாலும் பேசிட்டு வாங்க. யார் கண்டுக்கிற போகிறான்? நோபடி வில் பாதர். யூ ஆர் நாட் எக்கனாமிக் ஃபோர்ஸ், யூ ஆர் நாட் ஹேவிங் எ இப்போ என்னது பை அலைனிங் வித் யூஎஸ், பை சைனிங் வித் ட்ரம்ப் நெகோசியேஷன். ஓகே, யூ காம்ப்ரமைஸ்டு ஃபாரின் பாலிசி, யூ காம்ப்ரமைஸ்டு strategic autonomy, you compromised the South global leadership, you compromised the energy security tied up by trade negotiation. இது எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி $27 billion per annum you are losing by going with America. If you chosen the route of going with rejecting America's tariff, நீ என்ன வேணாலும் போட்டு போ, நெக்ஸ்ட் 2 years டில் ட்ரம்ப் இருக்க வரைக்கும் நான் உங்களோட வர்த்தகமே பண்ண மாட்டேன்னு ஒரு டிக்ளேர் பண்ணிவிட்டு இயூயோடையோ ஏசியாவோட பிரிக்ஸோட ரஷ்யா பிரிக்ஸோட ஒரு ட்ரேடை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தா யூ வுட் நாட் ஹவ் லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, யூ வுட் நாட் ஹவ் லாஸ்ட் ஃபாரின் பாலிசி இண்டிபெண்டன்ஸ், யூ வுட் நாட் ஹவ் லாஸ்ட் தி குளோபல் சவுத் லீடர்ஷிப், you would have maintained the freedom of foreign policy. At the same time, you would have gained $68 billion per annum. இதை லூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரே மோடி. அப்போ எப்படி வந்து மோடியை வந்து ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கர்னு வெஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணோம். ஓகே, நான் இங்கே பேசிக்கலாம் மோடி பெரிய பெரிய ஆளுன்ட்டு. வெஸ்ட்டு வந்து அவரை பப்பட்டுன்னு பார்ப்பாங்க, அமெரிக்காவுடைய பப்பட்டுன்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். இறுதியான ஒரு கேள்வி, கொள்கை ரீதியாக இஸ்ரேல் மற்றும் இந்த இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய பாஜக அரசு இரு வலதுசாரிகள் என்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இல்லை கொள்கை ரீதியான ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார், இங்கே வந்து பிரதமர் மோடிஜியும் ஒரு வலதுசாரி சித்தாந்த கொண்டவர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பிரதமர் மோடிஜி அவர் வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர் சொல்லப்படுது. நேத்தன்யாகு ஒரு தீவிர வலதுசாரி அவரும். அப்போ இரு வலதுசாரிகளும் வந்து அந்த கருத்தியல் ரீதியாகவே ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா? வலதுசாரி பாண்டிங் இருக்கும். வலதுசாரிக்கு இந்தியாவுக்கு என்ன பாண்டிங்? வலதுசாரி இஸ் நாட் இந்தியா. இந்தியா வந்து இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி. இந்தியா இஸ் அ மல்டி லாங்குவேஜ், மல்டி ரிலிஜன், மல்டி கல்ச்சர் அசோசியேட்டட் பீப்புள் இருக்குது. அதை ஏற்குதா பாஜக? அது ஏற்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா பாஜக? ஆமாம், பாஜக ஆர்எஸ்எஸ் ஏற்குதுன்ட்டு. அதை ஏற்றுக்காத வலதுசாரி குரூப்புக்கு நெட்டன்யாகவும் மோடிக்கு வேணால் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய வலதுசாரினால இந்தியா வந்து அலைன் வித் இஸ்ரேல் கிடையாது. நான் தான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, பிஃபோர் மோடி நரசிம்மராவ் காலத்திலே இதனுடைய பார்ட்னர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. டெல்லவி யூனிவர்சிட்டியில் போய் பேசியிருக்கோம், ரெடார் டெக்னாலஜி கொண்டாந்துருக்கோம், சர்வைலன்ஸ் டெக்னாலஜி கொண்டாந்துருக்கோம், ஜாயின்ட் வெஞ்சரில் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் பைலேட்ரல் ட்ரேட், ஓகே, பைலேட்ரல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், பைலேட்ரல் பிஸ்னஸ்.
பயோலேட்ரல் ஜாயின்ட் வெஞ்சர் கோஆபரேஷன், அது எல்லா நாடுகளோட இந்தியாவுக்கு இருக்குது. அதை வந்து இவர் மெயின்டைன் பண்ணுறாரு. இவர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலு. அந்த வழியில் நம்ம பாராட்டுக்கலாமே ஒழிய இதனால் இந்தியா பெனிஃபிட் அடைஞ்சிருச்சு, இதனால் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமா சார். பிரதமர் மோடியினுடைய இஸ்ரேல் பயணம் மற்றும் இந்த சர்வதேச அரசியல் அந்த உங்களுடைய தெளிவான பார்வையை வந்து எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.